தக்காளி சட்னி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா என்னோட ஸ்டைலில். வாங்க ஃபஸ்ட்டு என்னென்னு தேவை சொல்லி பார்த்துக்கலாம். 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் 3 தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சட்னிக்கு ஸ்பெஷலே வந்து புதினாவும் கொத்தமல்லி தான். ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி. இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடலப்பருப்பு 1 ஸ்பூனும் உளுந்து 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. கல்லுப்பு தான் இதுக்கு மெயினாக போடணும். தேவைக்கேற்ப கல்லுப்பு போட்டுக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் 2 போட்டிருக்கேன். அது கூட நான் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லி எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ நல்லா ஆறிட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு மெய்ய அரைச்சா அவ்வளோதாங்க நம்ம சட்னி ரெடி. இப்போ தாளிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அந்த சட்னியில் போட்டு அவ்வளோதாங்க நம்ம சட்னி இப்போ ரெடி. இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு நாள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.